கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெயத்தின் மேல் ஜெயம். அந்த ஜெயத்தை ஆண்டவர் வந்து இலவசமா அவரே சிலுவையில அதை சம்பாதித்து நம்மகிட்ட கொடுத்தார். நீயும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். பாவத்தின் மேல வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வேலை சேர்ந்து சொல்லலாமா? வரும்போது பாருங்க, ஷாரோஸ் இந்த வசனத்தை சொல்லிச்சு. எனக்கும் அது ரொம்ப பிடிச்ச வசனம். சத்ருவே சாத்தானே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எழுப்பி 2 மடங்கு ஜெயத்தோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. சரி சொல்லலாம். சாத்தானே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம பாடலாம். பழைய பாடல். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்து வேந்தனை ஸ்தோத்தரிக்கிறேன். பயங்கர செந்தமிழ்ல இந்த பாட்டு இருக்கும், ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு. ஹல்லேலூயா. பாடலாமா? ரொம்ப. ஆனா இந்த பாடல் எனக்கு இந்த வாலிப நாட்கள்ல டிஜே தினகர் ஐயா பாடுவார், கேசட்ல போட்டு தேய்ச்சு தேய்ச்சு அந்த பாட்டை நான் கேட்பேன். இந்த பாட்டை பாடுவாரு. ஆனா எனக்கு அப்ப எனக்கு அர்த்தம் ஏதோ கொஞ்சம் புரியும். இந்த அளவுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல கூட அவ்வளவு அந்த பாட்டுல ஒரு அபிஷேகம், ஒரு கண்ணீர். இந்த பாட்டே அழுதிய சிஸ்டம் கேட்பீங்க. நிஜமாவே நான் ஒரு நாளும் இந்த பாட்டு அவர் பாடும்போது கேட்டு அழுது அவரோட கூட பாடியிருக்கேன். ஆடாது கேசட்ல கடைசியில தேஞ்சே போச்சு அந்த கேசட். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். சின்ன பிள்ளைங்க தமிழ் தெரிஞ்சா கூட எழுதி ஊட்டி படிக்கணும். இல்லைங்களா? ஜோம் படிக்கணும். இல்லைங்களா? ஒடியா கத்துனால தமிழ் கத்துக்கணும். Sorry.
கிறிஸ்துவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தனிவினை தீர்த்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தனிவினை தீர்த்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். யூத காவலரை அவருடன் ஸ்தோத்தரிக்கிறேன். யூத காவலரை அவருடன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அனைவரு மனிதனே ஸ்தோத்தரிக்கிறேன். அனைவரு மனிதனே ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அனைவரு மனிதன் அனைவரு மனிதனே ஸ்தோத்தரிக்கிறேன். அனைவரு மனிதனே ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்பதாக ஸ்தோத்திரிக்கிறேன் நான். ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போதாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போதாது. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போகாது. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். மறந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில். தாங்கினேன் உன்னை நான் தாய் கருவில். மறைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில். தாங்கினேன் உன்னை நான் தாய் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் சிறிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் சிறிய காலம் எல்லாம். சிறிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போகாது. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே.
நம்பிக்கை நீ போகாதே. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவார். என்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீ போகாதே. 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 ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கண்ணின் மணி போல காக்கிற தேவன், நீ என்னோட கண்ணின் மணின்னு சொல்லுற தேவன். How can he ever forget you? How can he ever forsake you?
சொந்தமான
ரொம்ப அப்பா நான் இன்னும் உன்னை நேசிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கிறீங்களா? He can only do that. நீங்க போதும் இயேசப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும். இயேசுவே, நீங்க ஆத்தும நேசர், என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. இதை நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ரசித்து ருசித்து உணர்ந்து இந்த நேரத்துல மட்டும் எல்லாமே ஒரு சாங் இன் மை மவுத், என் வாயில ஒரு பாடலை போடுங்க. இந்த பாடலை எப்பயும் பாடிட்டே இருக்கேன். உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, நடக்கும் போது, தூங்கும் போது, பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது, சாப்பிடும் போது, குடிக்கும் போது, ஆண்டவரே let me always dwell in this love and sing a new song to you. இயேசுவே நீரே ஆத்மா நேசர்
நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தேவன் நம்ம இந்த ஊழியத்தில் நம்ம இணைத்ததற்காக கடந்த மாதம் முழுவதும், நவம்பர் மாதம் முழுவதும் ஊழியத்தை நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக அதை நினைத்து கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார், எவ்வளவு ஆத்துமாக்களை சந்திக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தினார், அதை நினைத்து ஆண்டவரை நன்றியோடு, எல்லா நன்றியோடு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, எத்தனை நன்மைகளை ஆண்டவரே ஊழியர்களை செய்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க, நினைச்சிருங்கப்பா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. உயர்ந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழுங்காதே. உதவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். எங்க மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உறவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழியாதே. உறவாத எண்ணில் நீ உறவாடி, நீங்க இல்லாமல் என் உலகம் விழியாதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. உதவாத எங்களை ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? தகுதியில்லாத நம்மள இந்த கனமான இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உதவாதவங்க நம்ம, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, அவரை மறுதலிச்சவங்க, அவரை மறந்து வாழ்ந்தவங்க, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒரு பொழுது நம்ம தகுதியே இல்லை. ஆனா நம்மளை தகுதிப்படுத்தி இந்த மாதத்துல நடத்திருக்கிறார். இந்த 11 மாதத்துல நடத்திருக்கிறார். ஓ, எத்தனை ஒரு கிருபை ஆண்டவரே! இந்த வருஷத்துல ஆண்டவரே, கடைசி மாதத்துல நாங்க வந்திருக்கிறோம். கனமான ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள்
ஆண்டவரே எங்க ஊழிய ஸ்தலத்துல போயிட்டு வரும்பொழுதுதான் உங்களுடைய கரை எங்களோடு கூட இருந்ததையா. ஓ, நீங்க எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால எங்களை நிரம்பில் பயன்படுத்துறீங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துறீங்க ஆண்டவரே. தகுதியில்லாத எங்களை பயன்படுத்துறீங்களப்பா. பிரயோஜனமில்லாத எங்களை பயன்படுத்துறீங்க ஆண்டவரே. தேங்க்யூப்பா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். மக்கு கொடான கொடி நன்றி செலுத்துற ஆண்டவரே. மக்கு கொடான கொடி நன்றி செலுத்துற ஆண்டவரே. 11 மாதத்தை முடித்து இந்த 12வது மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் அடியை எடுத்து வைக்க கிருபை பாராட்டிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்க பலனோ, எங்க தாளந்தோ, எங்க படிப்போ, எங்க ஞானமோ ஆண்டவரே ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அதுவும் அந்த வார்த்தையில ஏன்னா சூழ்நிலையை சொல்ற நேரம் படிச்சு பார்த்தோம். ஏன்னா 11 ஃபுல்லா படிச்சு பாருங்க. நடக்கக்கூடாத ஒரு காரியம், மக்கள் எல்லாம் கறி கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் இல்ல 20 நாள் இல்ல, அப்படியே பேசுறாரு ஆண்டவர். 30 நாட்கள் அவங்க கறி சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்ட கறி மூக்குல வெளியில வர அப்படியே போட்டுருக்குது. மூக்கு வழியா வர அளவுக்கு தெவிட்டுற அளவுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோசே எவ்வளவு அற்புதத்தை பார்த்தவர். ஆனா அவரே ஆண்டவர் பார்த்து, என்ன ஆண்டவரே, இவனுங்கெல்லாம் சாப்பாட்டு ராமனுங்க, யார் இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்துல இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு டீ கடை கூட இல்ல, ஒரு கசாப்பு கடை கூட இல்ல, ஒரு ஆட்டு தொட்டி கூட இல்ல, ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டினாலும் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள்லாம் கொடுத்தா கூட இவங்களுக்கு செட் ஆகாது. இவங்களுக்கு போய் 30 நாட்கள் கறி தரன்றீங்களே, எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், சிரிப்பெல்லாம் இருந்து ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே, மோசே டேய் இவ்வளவு நாளே அவரை பார்த்திருக்கிறேடா, இது கூடவாட அவனை புரிஞ்சுக்க முடியல, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். சோ உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களோட ஊழியமா இருந்தாலும் சரி, நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எல்லாம் சத்தமா சொல்லணும், கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதா அப்படின்னு சொல்லாம, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. அடுத்தது பாருங்க, என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்க தனிப்பட்ட முறையில என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நான் கொடுத்திருப்பார், நடக்கிறதுக்கு ஏது இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைப்படி நடக்குமா நடக்காதா நீ பார்க்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையின்படி நிச்சயமா உங்க வாழ்க்கை நடக்க போகிறது. அது எதுவா இருக்கலாம், மினிஸ்ட்ரி மேட்டரா இருக்கலாம், பர்சனல் மேட்டரா இருக்கலாம். ஆனா இயேசுநாமத்தை சொல்றேன், ஆண்டவருடைய கை உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க காரியங்கள்ல கர்த்தர் இடைப்படுகிறத நீங்க வருகிற நாட்களை பார்க்க போறீங்க. நடக்குமோ நடக்காதா பாப்பாங்க அப்படின்னு நான் ஆண்டவர் சொல்றாரு. மோசே ஸ்டன்னா நிக்கிறாரு. ஒரே ஒரு காத்து 2 முழம் ஹைட்டுக்கு இந்த சைடு ஒரு நாள் பிரயாணமா, இந்த சைடு ஒரு நாள் பிரயாணம், காடைகள் விழுந்துருச்சோம். சோ ஆண்டவர் அப்படி அற்புதம் செஞ்சு ஜனங்களை போயிச்சார். சோ நம்முடைய ஊழியத்திலையும் மத்தியில கர்த்தருடைய கை நம்ம மத்தியில தான் இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு நம்ம உற்சாகப்படுத்தப்பட சொல்றார், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. நம்முடைய சார்பிலே நமக்காக, நம்மை கொண்டு ஃபர்ஸ்ட் நமக்காக ஆண்டவர் செய்வாரு, நம்மை கொண்டு கர்த்தருடைய கரம் பராக்கிரமங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. சோ இதை நம்பினவர்களாக நம்ம ஒரு ஜெபத்தோட நம்ம முடிப்போம். நிச்சயமா ஆண்டவருடைய பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய அந்த பாரத்தை இன்னும் அதிகமாய், ஆண்டவரே என்ன உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை எனக்கு அதிகமா நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த பாரத்தினால் நம்மளை நிரப்புவார். இந்த மாதத்துல கர்த்தருடைய கை நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை தேவனுடைய தாசன். ஆனா அந்த ஒரு மோசைக்கே சந்தேகம் வந்துருச்சு. எவ்வளவு அற்புதத்தை பார்த்தவன், செங்கடல் பிறந்ததை பார்த்தவன், மேகஸ்தம்பம் அக்கடிஸ்தம்பத்தை எல்லாம் பார்த்தவர் மோசே. அதே நேரத்துல டெய்லி மண்ணா இறங்குது, அதெல்லாம் பார்த்த கண்மலையில இருந்து தண்ணீர் வருது, அதை பார்த்தவர் மோசே. எகிப்துல என்ன ஒரு பெரிய வாதைகளை கொண்டு வந்த ஆண்டவர், எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ததை பார்த்தது மோசைக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. எப்படி ஆண்டவரே இது நடக்கும்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் மோசே என்ன சொல்றாரு, என்னால முடியும், என் கை குறுகி போகல. என் கை ஜனங்க முறையிடுறாங்கன்றதுனால, ஜனங்க தப்பு பண்றாங்க, ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, ஜனங்க கோய் சொல்றாங்கன்றதுனால என் வல்லமை நான் அடக்கிக் கொள்ள மாட்டேன். ஜனங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் அன்பு ஜனங்க மேல இருக்குது. இந்த ஜனங்களுக்காக, குறை சொல்ற இதே ஜனங்களுக்காக நான் அற்புதம் செய்ய இன்னைக்கும் காத்துட்டு இருக்கிறேன் சொல்லுகிறேன்.
நீங்க தயவுசெய்து நினைச்சிடாதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறார் நினைக்கிறாதீங்க. குறைகள் இருக்கக்கூடாதுதான், பாவம் இருக்கக்கூடாதுதான். ஆனா எப்பேற்பட்ட குறைகள் இருந்தா நம்ம வாழ்க்கையில் இருந்தா கூட நம்ம அவருடைய பிள்ளைகள் என்பதனாலே நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக பராக்கிரமங்களை செய்ய போகிற தேவனுடைய வல்லமை, அதை நினைத்து கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise you, Jesus. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கணம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கேது மரங்களையும் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம், கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. சேனை அதிபன், சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். ஹல்லேலூயா. நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். அக்கினி ஜுவாலைகளை, அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிழக்கின்றது. அதே ஸ்வராதரத்தை, காதே வனாந்திரத்தை கர்த்தரின் மாதிர பண்ணும். ராஜாவாகவே, ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் ஒலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ராஜாவாகவே கர்த்தர் நீர் வீற்றிருக்கிறீர். ஆண்டவரே, நீ ராஜரீகம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ராஜா இந்த ஒரு சிறு கூட்டத்தை வைத்து, ராஜா இந்த சாதாரண மக்கள் கூட்டமாக எங்களை வைத்து ஆண்டவரே இந்த பட்டணத்தில், இந்த தேசத்திலே பராக்கிரமங்களை செய்ய போகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, காரியம் எங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கின்றது காரியம் அல்ல. ஆண்டவரே, எங்களிடத்துல எவ்வளவு பலம் இருக்கின்றது காரியம் இல்ல, எங்களிடத்துல எவ்வளவு பராக்கிரமம் இருக்கின்றது காரியம் இல்ல. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த தேவனில் எங்களோட கூட இருந்து பராக்கிரமங்களை செய்ய போகிறீர். ஆண்டவரே, உங்களுடைய சத்தமானது ராஜா எங்கள் இருதயத்திலே தொனிக்கட்டும். அப்பா, உங்க சத்தமானவரே எங்கள் இருதயத்தை கிழிக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சத்தமானது எங்கள் ஊழியத்திலே அந்த குரல் கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியில நாங்க போய் நிற்கும் ஆண்டவரே,
ஆண்டவரே. அப்பா, இந்த சிறு கூட்டமா இருக்கிற ஆண்டவரே, இந்த சிறு கூட்டமா இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே வேலையானது மிகுதியா இருக்கிறது ராஜா. ஒரு சிறு கூட்டமா இங்க கூடி இருக்கிற ஆண்டவரே, எங்களிடத்துல பலன் அதிகம் இல்ல ஆண்டவரே. அன்றைக்கு செருபாபேலை பார்த்து சொன்னீர் ஆண்டவரே, ஓ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று சொன்னீர் ஆண்டவரே. செருபாபேலை பார்த்து நீ சொன்னீர், இது பலத்தினால் ஆகாது, இது பராக்கிரமத்தினால் ஆகாது, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் நீ சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கும் இருள் இருக்கிறது ராஜா. இருளான இடங்களுக்கு தான் எங்களை அனுப்புகிறீங்க ஆண்டவரே. இருளான பிரதேசங்களுக்கு தான் எங்களை அனுப்புகிறீங்க ராஜா. ஆனால் அந்த இருளான பகுதிகளில் ராஜா இயேசுவின் வெளிச்சத்தை, ஒளியை பிரகாசிக்கும்படியாக எங்களை அனுப்பியிருக்கிறீங்க ராஜா. உங்க இருதயத்தின் துடிப்பை, உங்க இருதயத்தின் ஏக்கங்களை சுமந்தவர்களாக ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்து முடிக்கத்தக்கதாய் எங்களை பலப்படுத்துகிறீங்க ராஜா. எங்களால் இது முடியாதுதான் ஆண்டவரே, இது பெரிய ஒரு சவாலானவரே. ஆனால் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்களுக்குள்ள தொனிக்கட்டும் ஆண்டவரே. காதேஸ் வனாந்தரங்களை அதிரப்படுகிற உடைய சத்தம் எங்க இருதயத்தில் தொனிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்க சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய பிரசனத்தை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பார்த்து சொன்னீர், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா என்று சொன்னீர் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று இப்பொழுது நீ காண்பா என்று சொல்கிறார் ஆண்டவரே. இந்த மாசத்துல நாங்க காண போகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி மாசத்துல, டிசம்பர் மாசத்துல நாங்க கேட்டிராத கண்டிராத அற்புதங்களை பார்க்க போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களிலே நீர் குறுக்கிட்டு எங்களுக்காக நீங்க பராக்கிரமங்கள் செய்கிறதை நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமானவர்கள் தான் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். எங்களுக்குள்ள வாசம் செய்கிற கர்த்தர் நீர் அசாதாரணமானவர் ஆண்டவரே. சாதாரணமான எங்களை கொண்டு அசாதாரணமான கிரியைகளை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ராஜா, எங்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக உண்மையான அன்பை எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஒருவரை நேசிக்கத்தக்கதான அன்பை எங்களுக்குள்ள தாங்க ராஜா. அன்பிலே நாங்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம்ப்பா. அன்பிலே நாங்கள் இன்னும் பூர்ணப்படவில்லை ஆண்டவரே. ஆனால் உண்மையான அன்புதான் ஒரு மனிதனை பூர்ணப்படுத்தும் ஆண்டவரே. நான் குழந்தை போல இருந்த பொழுது குழந்தை போல யோசித்தேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல நான் நடந்து கொண்டேன். ஆனால் நான் முதிர் வயதான போதோ அதை விட்டுவிட்டேன் என்று அன்பை குறித்து பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஒரு முதிர்ச்சி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எதையும் தாங்கக்கூடிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த அன்பின் இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க குடும்ப வாழ்க்கையில அதை தாங்க, எங்க சகோதர சிநேகத்துல அதை தாங்கப்பா. நாங்க சந்திக்கின்ற அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல எங்களுக்கு அதை தாங்க ராஜா. ஓ தகப்பனே, என்னை உங்க அன்பினால நிரப்புங்கப்பா. என் இருதயத்தும் அன்பினால நிரப்புங்க ஆண்டவரே. என் உள்ளத்தோட அன்பினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்க அன்புதான் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே தாங்கக்கூடும் ஆண்டவரே. என் உள்ளத்தையும் அன்பினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வாரியை ஜெபம் பண்ணலாமா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? ஆண்டவரே, என் இருதயத்தை இயேசுவின் அன்பினால நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே, எவரையும் நேசிக்கக்கூடியதான, எதையும் தாங்கக்கூடியதான அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும். ஓ ரபால ஷிகலதனலலலப ஷிகதனலலலலப. அன்பு சினப்புலாது, அன்பு மேன்மை பாராட்டாது. ஓ அன்பு சத்தியத்தில் கைகூறும். மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருந்தால் அன்பில்லாவிட்டால் ஒன்றுமில்லை. சகல தூதர் பாஷைகளையும் மனித பாஷையும் அந்நிய பாஷைகளை பேசினாலும் அன்பில்லாவிட்டால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள் ஆழமாய் வேர்கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க. உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்கப்பா ஆண்டவரே. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் இந்த ஊழியத்துல மேன்மை அடைவதற்கு நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. இது எந்த ஒரு மனிதன் ஆரம்பித்த ஊழியம் அல்ல ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு குறைகள் இருக்குது ஆண்டவரே, 1000 குறைகள் இருக்குது ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்க நாமத்துக்கு நாங்க மகிமை வர பண்ணணும் ஆண்டவரே. எங்க பேச்சு மூலமா, நடக்க மூலமா உங்களை நாங்க சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்கு நாங்க மகிமை கொடுக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களால முடியாத ஆண்டவரே, நம்மளால எல்லாம் முடியும் ஆண்டவரே. உங்க பொறுப்புள்ள கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்றைக்கு வர முடியாதவர்களையும் நாங்க நினைக்கிறோம். அவங்க அநேக சூழ்நிலைகளுக்கும் வர முடியல. அவர்களுக்கும் ஆண்டவரே தேவையான உங்களுடைய கிருபைகளையும் வழிநடத்துதலையும் தருபடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே எங்களுக்கு அநேக வேலையாட்களை தாங்க, செயல்வீரர்களை தாங்கப்பா. ஏன்னா வேலை அதிகமா இருக்கிறது, ஆனால் வேலையாட்களை கொஞ்சமா தான் இருக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்க ஒரு கரம் கோத்து தோளுக்கு தோல் என்று உங்களுடைய காரியமாய் நாங்கள் பாரத்தோடு வேலை செய்வோம் ராஜா. நாங்கள் ஆண்டவர் ஏனோதான் என்ற இல்ல, கடமைக்காகவும் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவும் இல்ல ஆண்டவரே. உங்க பாரத்தை உணர்ந்தவர்களாக புரிந்தவர்களாக நாங்க வேலை செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி மிகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமலம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோட மேலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.